புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். இதற்காக பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இந்நிலையில் விழுப்புரத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். மழை தற்போது குறைந்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் நீரின் அளவு மட்டும் குறையவில்லை. அனைத்து புறநகர் பகுதிகளிலும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. அதனை அகற்றும் பணியில் நகராட்சிகள் ஈடுபட்டுள்ளன. பேருந்து நிலையம் முழுவதுமாக தற்போது மூழ்கியுள்ள நிலையில் அவற்றை மோட்டார் பம்புகள் மூலம் நீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களின் முக்கிய பேருந்து நிலையமான விழுப்புரம் பேருந்து நிலையம் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளதால் அங்கிருந்து செல்லும் மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். அங்கிருந்து செல்லக்கூடிய மக்களுக்கு புறநகர் பகுதியில் இருந்து பேருந்துகளை இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தின் தற்பொழுதைய நிலை குறித்து இப்பகுதி மக்களிடம் கேட்டபொழுது, ரொம்ப அதிகமா மழையா போச்சு. அந்த பாலம் ரொம்ப நிரம்பி வந்தனால இங்க ஃபுல்லா நிறைய சோஃபா, பீரோ எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த கரண்ட் இல்ல, ரொம்ப இருட்டுல ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாம்பு, பூச்சி எது வருன்னே தெரியாம இருந்தது. எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த புயல்ல இவ்வளவு மழை வரும், இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. நாங்க இன்னும் வெளியிலே போய் பார்க்கல. வெளியில எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல. கரண்ட் 2 நாளா எங்களுக்கு கரண்டே கிடையாது. பாலும் எதுவுமே இல்ல. பால் எது கடையில பால் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நாங்க பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கோம். தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இணையதளம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நீரின் போக்கு தற்பொழுது வடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அரசும் நகராட்சியும் இதில் ஈடுபட்டு நீரை அகற்றும் பணியிலும் மின்சாரம், இணையதளம் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.